அந்த செடி கொடி அதோட எவ்வளோ பேசியிருப்பார், எவ்வளோ பழகியிருப்பார். இங்கே கொண்டு வந்து மாதம் ஒரு 20,000 ரூபாய் என்னமோ பணத்தை கட்டிட்டு விட்டுட்டு அந்த பையன் போயிட்டானே அப்படின்னு எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனால் அவர் வந்து அந்த நிலையில் கூட அவருடைய பையனை வந்து எந்த நேரத்துலையும் விட்டே கொடுக்கல. இல்லை மேடம் பரவாயில்ல, அவன் மட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். வெளிநாட்டில் போய் அவன் நல்லா சம்பாரித்து நல்லா இருந்தால் அதுவே போதும்னாரு. அந்த மனசை கேட்கும்போது மனசுக்கு வலியாக இருந்துச்சு. நேற்றுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு கதை வந்துச்சு, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு. கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒரு வயசானவர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, மகளும் மருமகனும் சேர்ந்து பேர குழந்தைய வளர்க்குறாங்க. அவர் வளர்த்த அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் அவங்கள வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லைப்பா நீங்கள் போய் ஒரு இதில் விட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்துறேன்னு சொல்லி 2 பேருமா கொண்டு வந்து சேர்த்துட்றாங்க. சேர்த்துட்டு அந்த இடத்துல வந்து அவரை பார்க்கவே வரல. ஒரு 6 மாதம் கழித்து அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் வருது. பிறந்த நாள் வந்தோடனே வந்து கட்டாயப்படுத்தி அவங்க அப்பா கிருஷ்ணமூர்த்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க.